கள ஆய்வுக்காக ஈரோட்டிற்கு சென்றிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விஜயமங்கலத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தகவல்கள். நிச்சயமாக தமிழ்நாடு அரசினுடைய வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து மாவட்டம் வாரியாக கள ஆய்வு பணிகளை முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். கடந்த மாதம் இந்த திட்டத்தை கோவையில் தொடங்கி வைத்த முதலமைச்சர் அதற்கு பிறகாக விருதுநகரிலும் இதுபோன்று கள ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் இன்றும் நாளையும் 2 நாள் பயணமாக வருகை தந்து இங்கு கள ஆய்வு மற்றும் அதே போன்று நலத்திட்ட உதவிகள், வளர்ச்சி திட்ட பணிகள் தொடக்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஈரோடு மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்திருக்கின்றார். சென்னையில் இருந்து கோவை விமான நிலையம் வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஈரோடு வந்த முதலமைச்சருக்கு மாவட்ட எல்லையான விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே திமுகவினர் மற்றும் அதே போன்று பொதுமக்கள் திரளாக கூடி நின்று ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் அந்த பகுதியில் திரண்டு நின்று மேளதாளங்கள் இசைக்கவும் பூர்ணகும்ப மரியாதை கொடுத்தும் அதற்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமைச்சர் முத்துசாமி, மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுந்தரா ஆகியோர் மலக்குத்து கொடுத்து அவரை வரவேற்றார்கள். விஜயமங்கலத்தை தொடர்ந்து பெருந்துறை, மேட்டுக்கடை உள்ளிட்ட ஒரு சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு வழி நெடுகிலும் ஏராளமான பொதுமக்கள் அங்கங்கே திரண்டு நின்று ஈரோடு மாவட்டத்தினுடைய கள ஆய்வு பணிக்காகவும் வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்காகவும் வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை தற்பொழுது அளித்து வருகிறார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக மேட்டுக்கடை அருகே இருக்கக்கூடிய நஞ்சனாபுரம் என்ற கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தினை ஆய்வு செய்கின்றார். மேலும் 2 கோடியாவது பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை வழங்க இருக்கின்றார். அதற்கான ஏற்பாடுகளும் மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறையினர் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று மாலையில் கட்சி கூட்டத்தில் பங்கேற்கின்றார், திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றார். அதனைத் தொடர்ந்து நாளை நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று 1377 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் சோலாரில் நடைபெறக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தில் அரசு நிகழ்ச்சியில் ஒரு 50,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் மேற்கொள்ள இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.